ஆண்டில் ஒரே ஒரு இரவு. பிரபஞ்ச சக்திகள் உச்சத்தில் இருக்கும் தருணம். மனிதன் தன் அகங்காரத்தை விட்டு சிவனுடன் ஒன்றாகும் புனித நேரம். அதுதான் மகா சிவராத்திரி. ஓம் நம சிவாய. மகா சிவராத்திரி என்பது வெறும் திருவிழா அல்ல, அது உள்விழிப்பு. இந்த இரவில் சிவன் தன் பரிபூர்ண தியான நிலையை அடைந்தார் என்றும், பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்டார் என்றும், லிங்க ரூபமாக வெளிப்பட்டார் என்றும் பல புராணங்கள் கூறுகின்றன. இந்த இரவு உடலை தூங்க விடாமல் மனதை சிவனில் நிலைநிறுத்தும் இரவு. ஏன் விரதம், ஏன் ஜாகரம்? வயிற்றை காலி செய்து மனதை நிரப்ப வேண்டும் சிவ சிந்தனையால். இரவு முழுவதும் விழித்திருப்பது நம் சோம்பலை வெல்லும் பயிற்சி. ஒவ்வொரு அபிஷேகமும் நம் கர்மங்களை கழுவுகிறது. பால் மனசுத்தி, தேன் இனிய வாழ்க்கை, விபூதி நிலையற்ற உலகம், பில்வ இலை 3 கண்கள் கொண்ட சிவன். சிவன் அழிப்பவர் இல்லை, அகங்காரத்தை அழிப்பவர். நாம் நான் என்ற மாயையை விடும்போது அங்கே சிவன் தோன்றுகிறார். கைலாசத்தில் அமர்ந்த யோகி, உலக நடனமாடும் நடராஜர், இரண்டும் ஒரே சிவன். இந்த மகா சிவராத்திரியில் ஒரு நிமிடம் கண்களை மூடி சொல்லுங்கள், ஓம் நம சிவாய. உங்கள் உள்ளத்தில் இருக்கும் பயம், கோபம், குழப்பம் எல்லாவற்றையும் சிவனிடம் ஒப்படையுங்கள். சிவன் கோயிலில் இல்லை மட்டும், உங்கள் மூச்சிலும் இருக்கிறார். இந்த புனித இரவு உங்கள் வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வரட்டும். சிவன் அருளால் நோய் நீங்கட்டும், கவலை விலகட்டும், செல்வம் பெருகட்டும். ஹர ஹர மகாதேவா.